ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு யூசர் ரிக்வெஸ்ட் பார்ப்போம். நான் நடத்துகிற வாட்ஸ்அப் சேனலில் வந்து சுபா ரஞ்சித் அவங்க வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டார்ஸ் அண்ட் கேலக்ஸிஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நம்ம இதை பற்றி கொஞ்சம் அலசுவோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட டெக்னிக்கல் வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஷேர் பண்ணுங்கள். என்னோட வெப்சைட் USATamilan.com அதை போய் பாருங்கள். அதில் நிறைய வீடியோஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் என்னோட வாட்ஸ்அப் சேனல்லையும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அங்கே வந்து ஒரு சயின்ஸ் கம்யூனிட்டி வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு. நிறைய டெக்னிக்கல் கான்வர்சேஷன்ஸ் போயிட்டுருக்கு. நீங்களும் வந்து அதில் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். அப்புறம் கற்றுக்குங்க. நானும் உங்கள் கூட சேர்ந்து கற்றுக்குறேன். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து எப்படி இந்த செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், அதுக்கப்புறம் கேலக்சிஸ், இதெல்லாம் வந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குது, அவ்வளோ தூரத்தில் இருக்குன்றது கண்டுபிடிக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி இந்த டிஸ்டன்சஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க இந்த சயின்டிஸ்ட் எல்லாம், அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வந்து அஸ்ட்ரானமிக்கல் ஸ்கேலில் பார்த்தா ரொம்ப தொலைவில் இருக்குது நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம். அதெல்லாம் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸாக இருக்குது. ஸோ இதை வந்து கண்டுபிடிக்க வந்து ஹியூமன்ஸ் வந்து நிறைய மெத்தட்ஸ் அடாப்ட் பண்ணி இப்போ வந்து ஒரு 3 மெத்தட் வந்து நேரோ டவுன் பண்ணியிருக்காங்க இந்த டிஸ்டன்சஸ் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஏன் 3 மெத்தட் வேணும் அப்படின்னா, ஒவ்வொரு மெத்தடும் ஒரு ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் ரிசல்ட்டை கொடுக்குது. அதனா ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து உங்களுக்கு 100 லைட் இயர்ஸ்க்குள்ளார இருக்கிற ஸ்டார்ஸ், அதை பற்றி தான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அப்புறம் செகண்ட் மெத்தட் வந்து 20 மில்லியன் லைட் இயர்ஸ், அதுக்குள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குது. அதுக்கு மேலே வேணும்னா நம்ம 3வது மெத்தட் போகணும். ஸோ ஆனால் இந்த 3 மெத்தடை வச்சு இப்போ இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட்ஸோட கால்குலேஷன்ஸ், அப்படி டிஸ்டன்சஸ் எல்லாமே வந்து சார்ட் பண்ணி மேப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து என்ன, ட்ரிக்னாமெட்ரிக் பேரலாக்ஸ் அப்படின்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். இந்த ட்ரிக்னாமெட்ரி வந்து மேத்தமெட்டிக்ஸ். இந்த மேத்தமெட்டிக்ஸ் வச்சு நம்ம வந்து சில ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண முடியும். அதனால வந்து யாராவது வந்து இவ்வளோ படிச்சிருக்க கணக்கு நீ எங்கப்பா யூஸ் பண்ண போற அப்படின்னு வந்து கேட்டாங்க அப்படின்னா, நீங்க வந்து தைரியமா சொல்ல முடியும். ஆமா, நான் ட்ரிக்னாமெட்ரி வச்சு நான் வந்து கேலக்சிஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம், ஸ்டார்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற அந்த எக்ஸாம்பிள் நீங்க கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த ட்ரிக்னாமெட்ரிக் பேரலாக்ஸ் வந்து ஒரு தனி டாபிக். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன், இதை வந்து எப்படி மெஷர் பண்றாங்கன்னு. இந்த பேரலாக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம போகலாம். இப்போ நீங்க வந்து ஒரே ஆப்ஜெக்ட் தான் பார்ப்பீங்க. அந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த கோணத்துல இருந்து பார்க்குறீங்களோ அதோட பொசிஷன் வந்து மாறிடும். இது வந்து நீங்க வந்து இப்பயே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நீங்க உங்க கட்டை விரல் எடுத்து உங்க கண்ணு முன்னாடி இப்படி வைங்க. வச்சுட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த கட்டை விரல் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு கண்ணு வச்சு பாருங்க. அதாவது ஒரு கண்ணை மூடிக்குங்க, ஒரு கண்ணு வச்சு பாருங்க. அப்படியே ஒரே இன்ஸ்டன்ட்ல வந்து அடுத்த கண்ணுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணி பாருங்க. பார்த்தீங்க அப்படின்னா அந்த விரல் ஆக்சுவலா நவுந்துரும். உங்களுக்கு என்னடா அது, விரல் ஒரே பொசிஷன்ல தான் இருக்கு. ஆனா இந்த கண்ணுல இருந்து மட்டும் பார்க்கும்போது அது ஒரு பொசிஷன்ல இருக்கு. இன்னொரு கண்ணுல இருந்து பார்க்கும்போது இன்னொரு பொசிஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதுல என்ன நடக்குதுன்னா, இதுதான் வந்து நம்ம அந்த பேரலாக்ஸ் எஃபெக்ட் அப்படின்றோம். ஸோ நம்மளோட பிரெயின் வந்து 2 கண் வந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்குது. இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் ஐஸ் வந்து ஒரு ஸ்பெசிபிக் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இப்போ 2 கண்ணும் ஒரே ஆப்ஜெக்டை தான் பார்க்குது. இந்த இந்த ப்ராப்ளத்தை வந்து பிரெயின் சால்வ் பண்ணுது. 2 கண்ணும் வேற வேற டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்தாலும் அது வந்து ஒரே ஆப்ஜெக்டை பார்க்குது. இப்போ பிரெயின் வந்து அதை எடுத்து கம்பைன் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டா காமிக்குது. ஆனா நம்ம ஒரு கண்ணு வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் வேறையா இருக்கும். இன்னொரு கண்ணு வச்சு பார்த்தா இன்னொரு பொசிஷன் இருக்கும். ஸோ இதுதான் வந்து சயின்ஸ். இப்போ இந்த கான்செப்ட் தான் வந்து பேரலாக்ஸ்ல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அது எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது வந்து ரொம்ப ஈஸி. என்னன்னா, இப்போ எந்த ஆப்ஜெக்ட் நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்றது டிசைட் பண்ணீங்க. இப்போ நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்க மெரினா பீச்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு கப்பலை நீங்க பாக்குறீங்க. அந்த கப்பல் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி, அந்த கப்பல் வந்து நீங்க இருக்கிற பொசிஷன் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி. இதை வந்து நம்ம ட்ரிக்னாமெட்ரி வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்க உட்கார்ந்து இருக்கிற பொசிஷன்ல இருந்து கப்பலுக்கு டிஸ்டன்ஸ் இல்லைன்னா, நீங்க வந்து உங்களுக்கு ரைட்டா ஒரு 1 கிலோமீட்டர் போயிடுங்க. லெஃப்டா போயிட்டு 1 கிலோமீட்டர் போயிட்டு நீங்க அந்த ஷிப்பை வந்து பாருங்க. பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ட்ரையாங்கிள் வந்து வரைஞ்சிட முடியும். இதை வச்சு என்ன பண்ணலாம்னா, இப்போ தான் மேத்தமெட்டிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களோட ஆங்கிள் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது பேர் வந்து ஆர்க் ஆங்கிள் அப்படின்னு. அந்த ஆர்க் ஆங்கிள் வந்து எப்படி வரும் அப்படின்னா, உங்களோட ஆப்ஜெக்ட் வந்து இதுதான் ஃபைனல் ஆப்ஜெக்ட் நீங்க பாக்குறீங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து நீங்க ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சீங்க அப்படின்னா, அந்த ட்ரையாங்கிள் இருக்கிற ஆங்கிள் தான் வந்து ஆர்க் ஆங்கிள். அந்த ஆர்க் ஆங்கிள் வச்சு நீங்க மேத்தமெட்டிக்கலி கண்டுபிடிக்க முடியும். நீங்க சென்டர்ல உட்காந்துக்கிட்டு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்க அப்படிங்கறத உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஏன் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு சைடு லென்த் தெரியும். அதாவது நீங்க உட்கார்ந்து இருக்கிற பொசிஷன்ல லெஃப்ட் ரைட் நீங்க போகும்போது அந்த லென்த் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் உங்களுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது, அதாவது சென்டர்ல இருந்து அந்த ஷிப் வந்து எவ்வளவு தூரத்துல போகுது அந்த லென்த் தான். இப்போ உங்களுக்கு வந்து இன்னொரு வேல்யூ வந்து தெரியும். என்னன்னா அந்த ஆங்கிள் என்னன்றது தெரிஞ்சிடும், அந்த ஆர்க் ஆங்கிள். இப்போ அதை வச்சு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம
இந்த பேரலாக்ஸ் ஈக்குவேஷன் வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம். இந்த பேரலாக்ஸ் மெத்தடில் வந்து ஒரே ஒரு லிமிடேஷன் தான் இருக்குது நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறது. என்னன்னா உங்களுக்கு அந்த எந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த ட்ரையாங்கிள் நீங்கள் வரையும் போது அங்கே வந்து கொஞ்சமாவது ஆங்கிள் இருக்கணும். அந்த ஆங்கிள் இல்லை அப்படின்னா உங்களால் வந்து டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக தான் நம்ம ஆங்கிள் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் லெஃப்ட்டுக்காக போக சொல்லிடுறது, அப்புறம் ரைட்டுக்காக போக சொல்லிடுறது. அவங்க வந்து ஒரு டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணாங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் நீங்கள் சேர்க்கும் போது ஒரு ஆங்கிள் வந்து கிரியேட் ஆகிடும். அந்த ஆங்கிள் தான் நம்மளுக்கு வந்து தேவை. இப்போ ஸ்டார்ஸ்க்கு வரும். இப்போ ஸ்டார்ஸ் வந்து ரொம்ப தூரமா இருக்கு. இப்போ நம்ம உட்காந்து, அதாவது எர்த்ல உட்காந்துக்கிட்டு நம்ம அந்த ட்ரையாங்கிள அந்த ஸ்டார்க்கு கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம், முடியாது. ஏன்னா நம்ம வந்து எர்த்துக்கும் ஸ்டார்க்கும் அது வந்து ரொம்ப அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ல நம்ம கால்குலேட் பண்ணா அது ரொம்ப ரொம்ப தொலைவுல இருக்கு. அதனால வந்து அந்த ட்ரையாங்கிள்ல இருக்கிற அந்த ஆங்கிள், அதாவது அந்த ஸ்டார் கிட்ட நம்ம ஒரு ஆங்கிள கிரியேட் பண்ணணும். அதுக்கு முடியாது. இதே எப்பறம் சால்வ் பண்றதுன்னு சொல்லி சயின்டிஸ்ட் வந்து ஒரு மெத்தட வந்து டிவைஸ் பண்ணாங்க. அந்த மெத்தட் வந்து என்னன்னா, நம்மளோட எர்த்தோட ஆர்பிட்ட வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எர்த்தோட ஆர்பிட் வந்து சன்ல ஒரு எண்ட் இருக்கும், இன்னொரு எண்ட் அத சுத்திட்டு இன்னொரு எண்டுக்கு வந்து வந்துரும். இப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ட்ரையாங்கிள வந்து நம்ம எர்த்ல உட்கார்ந்து கிரியேட் பண்றத விட எர்த்துக்கு வெளியில கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த எர்த் வந்து ஒரு ஆர்பிட், அதாவது ஜான்வரின்னு வச்சுக்கலாம். ஜான்வரியில வந்து நம்ம ஒரு ஸ்டார பார்க்குறோம். இப்போ அந்த ஸ்டாருக்கு பின்னாடி வந்து ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் வந்து இன்னொரு ஸ்டார் இருக்கும். ஸோ அந்த ஸ்டார் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெஷர் பண்ண போற ஸ்டாருக்கு பின்னாடி என்ன ஸ்டார் இருக்குன்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் இந்த ஸ்டார் வந்து அந்த ஸ்டாருக்கு பொறுத்தவரை இந்த பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ நம்ம வெயிட் பண்ணணும் 6 மாசம். 6 மாசம் வெயிட் பண்ண என்னாகும், பூமி வந்து சூரியனை சுத்தி இந்த கார்னருக்கு வந்துடும். அப்போ நம்ம அதே ஸ்டாரை வந்து நம்ம பார்க்க போறோம். நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு ஸ்டார் வச்சிருப்போம். அந்த ஸ்டார் வந்து இந்த ஆங்கிள் வந்து தெரியாது. ஸோ இன்னொரு ஸ்டார் தான் தெரிய போகுது. நம்ம அந்த ஸ்டாரையும் வந்து நம்ம பிடிச்சிடறோம். ஸோ எந்த ஸ்டாருக்கு நம்ம ரெஃபரன்ஸா வைக்கணும் அப்படின்னு. இப்போ இதை எடுத்துட்டு நம்ம வந்து பேப்பர்ல வந்து டயக்ராம் போடுறோம். போட்டோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து தெரியும். நம்ம ஆர்பிட்டோட டிஸ்டன்ஸ் எங்க, சூரியன்ல இருந்து எர்த்துக்கு வந்து டிஸ்டன்ஸ் தெரியும். அது வந்து 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட். அதுதான் வந்து மெஷர்மெண்ட். இப்போ நம்மளுக்கு வந்து ஆங்கிள் தான் கால்குலேட் பண்ணணும். அந்த ஆங்கிள் வந்து ஆர்க் ஆங்கிள் அப்படின்வாங்க. இப்போ இந்த ஆங்கிள் வந்து என்னன்னா, நம்ம எர்த்ல இருந்து மெஷர் பண்ணும்போது அதனோட மெஷர்மெண்ட் வந்து வேறையா இருக்கும். நம்ம ஸ்பேஸ்ல மெஷர் பண்ணும்போது ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த ஆர்க் ஆங்கிள வந்து நம்ம வந்து ஆர்க் மினிட்ஸ் அண்ட் ஆர்க் செகண்ட்ஸ்ல வந்து நம்ம உடைக்கும் போது ஒரு ஆர்க் செகண்ட் வந்து 1 லைட் இயர் அப்படின்னு வந்து வச்சுட்டாங்க. இப்போ நான் இந்த ஆங்கிள் கால்குலேஷன் வந்து 1 ஆர்க் செகண்ட் டீவியேஷன் இருந்தது அப்படின்னா அது வந்து 1 லைட் இயர் வந்து இருக்கு அப்படின்றது கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கால்குலேஷன்ஸ் வச்சு மொத்தமா எவ்வளோ ஆர்க் செகண்ட்ஸ்ல இருக்கு அந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம பாதியா உடைச்சோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு பாதிக்கு ட்ரையாங்கிள் கிடைச்சது. இப்போ சூரியனோட டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். அங்கேருந்து அந்த ஆங்கிள் வச்சு அந்த ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டாரோட ஆங்கிள் வந்து, அந்த ஸ்டாரோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். இதுதான் வந்து அவங்க பண்றது. இந்த பேரலாக்ஸ் ஈக்குவேஷன்ஸ் வந்து ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. என்னன்னா நம்மளோட ஆங்கிள், அந்த ஆர்க் செகண்ட்ஸ், அந்த ஆங்கிள் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது தான் வந்து இதுல இருக்கு. இப்போ ஸ்டார்ஸ் வந்து ரொம்ப தூரமா இருந்ததுன்னா நம்ம பூமி வந்து ஆர்பிட்ல சுத்திட்டு வந்தாலும் அதனோட மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப நெக்லிஜிபிளா போயிடும். அந்த ஆங்கிள் வந்து கிரியேட் ஆகாது. அதனால வந்து என்னன்னா இந்த மெத்தட் வச்சு ஒரு 100 லைட் இயர்ஸ்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஈஸியா சொல்லிட முடியும். எந்த ஒரு ஆப்ஜெக்ட் பார்க்குறோமோ அதுக்கு வந்து அந்த ஆர்க் ஆங்கிள் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம வந்து சொல்லலாம், ஓகே இது வந்து இவ்வளோ லைட் இயர்ஸ்குள்ளார இருக்கு அப்படின்னு. இந்த ஸ்பேஸ் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் வச்சு ஒரு 100 லைட் இயர்ஸ்குள்ளார தான் நம்ம பார்க்க முடியும் டிஸ்டன்ஸை. அப்படின்னா ப்ராக்சிமஸ் சென்டாரி இதெல்லாம் வந்து அந்த கால்குலேஷனில் வந்தது. இப்போ மில்கி வே கேலக்ஸி எங்க எவ்வளோ பெருசு நம்ம கால்குலேட் பண்ண முடியும்னா முடியாது. ஏன்னா அது வந்து 1,00,000 லைட் இயர்ஸ். அதனோட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,00,000 லைட் இயர்ஸ். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து 100 லைட் இயர் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுது. அப்படின்னா 1,00,000 லைட் இயர் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம வந்து செஃபைட் வேரியபிள்ஸ் அப்படின்ற செகண்ட் மெத்தட் வரும். இந்த மெத்தட் போகிறதுக்கு முன்னாடி இதனோட பேக்ரவுண்ட் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த செஃபைட் வேரியபிள்ஸ் வந்து கண்டுபிடிச்சது வந்து ஒரு விமன். ஏன் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த இன்வென்ஷன்ஸ் டைம்ல, அதாவது நம்ம பிசிசிஸ்ட் எல்லாம் வந்து இந்த யூனிவர்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்னு கிளம்புற டைம்ல வந்து என்னன்னா விமன்ஸுக்கு வந்து டெலஸ்கோப் ஆக்சஸே கிடையாது. என்னன்னா அவங்க வந்து விமன்ஸ் வந்து டெலஸ்கோப்பை தொடக்கூடாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதனால வந்து அவங்களால வந்து எந்த ஒரு ப்ராக்ரஸும் பண்ண முடியல. அதான் இப்போ அந்த போன செஞ்சுரிலாம் பார்த்தீங்கன்னா அதுனா 1800 1700 பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மேல் தான் இருக்கும். அவங்க தான் வந்து நியூட்டன்ல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மேல் பிசிசிஸ்ட் தான் வந்து இதை கண்டுபிடிச்சார் அதை கண்டுபிடிச்சாருன்னு நம்ம சொல்லுவோம். ஏன் ஒரு விமன் கூட இல்லை அப்படின்னா அதுக்கு இதான் ரீசன். விமன்ஸ்க்கு வந்து டெலஸ்கோப் தொடக்கூடாது, இந்த சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்ஸ் தொடக்கூடாது அப்படின்ற அந்த நம்பிக்கை இருந்ததுனால வந்து அவங்களுக்கு ஆக்சஸே கிடையாது. இந்த செஃபைட் வேரியபிள்ஸ்ல வந்து என்னன்னா அது கண்டுபிடிச்சது ஃபீமேல். அவங்க பேர் வந்து ஹென்ரிட்டா லெவிட். அவங்க வந்து ஒரு அசிஸ்டன்ட், அதாவது ஒரு அஸ்ட்ரானமருக்கு அவங்க ஒரு அசிஸ்டன்ட். அஸ்ட்ரானமரோட வேலை வந்து என்னன்னா எல்லாத்தையும் போய் போட்டோ எடுத்துருவாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த டேட்டா கலெக்ஷன் வேலை எல்லாம் வந்து இவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்களோட ரீசர்ச் வந்து இந்த செஃபைட் வேரியபிள் ஸ்டார்ஸ் பத்தி தான். இப்போ ரெகுலர் ஸ்டாருக்கும் செஃபைட் வேரியபிள் ஸ்டாருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரெகுலர் ஸ்டார் வந்து அந்த பார்த்தீங்கன்னா அதே ஒரே லுமினாசிட்டியில் தான் இருக்கும். லுமினாசிட்டினா அந்த பிரைட்னஸ் அப்படியே இருக்கும்.
ஆனா செஃபைட் வேரியபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 நாள் கழிச்சு வந்து பிரைட்னஸ் வந்து கம்மியாயிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பிரைட்னஸ் இன்கிரீஸ் ஆயிடும். இப்ப ஏன் அந்த ஸ்டாருக்கு மட்டும் அது நடக்குது அப்டின்னா, அது காரணம் வந்து ஹீலியம் கேஸ். அந்த ஸ்டார்ல பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து ஹீலியம் நெறைய இருக்கும். அந்த ஹீலியம் வந்து அதாவது எக்ஸ்பேண்ட் ஆகி இருக்கிற டைம்ல வந்து நெறைய லைட் அதாவது பளிச்சுன்னு வந்து தெரியும். அந்த ஹீலியம் வந்து என்னன்னா, அந்த பிரஷர்ல வந்து கம்ப்ரஸ் ஆகி அது வந்து அயனைசேஷன்ல வர்றதுனால வந்து அந்த ஸ்டாரே வந்து சுருங்கிடும். சுருங்கிச்சு அப்டின்னா, அதுக்கு வந்து கொஞ்சம் லைட் வந்து கம்மியாயிடும். ஸோ, இப்போ வந்து நம்ம வந்து இத கொஞ்சம் ஃபாஸ்ட் மோஷன்ல பார்த்தோம்னா, அந்த ஸ்டார் வந்து கொஞ்சம் ஃப்ளிக்கர் ஆயிட்டே இருக்கும். அதனால ஃப்ளிக்கர்னா உடனே நம்ம கண்டுபிடிக்கிற மாரி ஃப்ளிக்கர் கிடையாது. நீங்க டெய்லி பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் பிரைட்னஸ் நெறைய இருக்கிற மாரி இருக்கும். அப்புறம் 4 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, பிரைட்னஸ் வந்து கம்மியாயிடும். ஸோ, இது வந்து ரிப்பீட்டடா நடந்துட்டே இருக்கும். இதுதான் வந்து செஃபைட் வேரியபிள் ஸ்டார்ஸ் அப்படின்னுவாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு செஃபைட் வேரியபிள் ஸ்டார நான் போய் பார்க்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஆக்சுவலா இன்னைக்கு ஈவினிங்கே நீங்க போய் பார்க்கலாம். நீங்க மொட்டை மாடில போயிட்டு, நீங்க வந்து அந்த போலாரிஸ் ஸ்டார வந்து லொக்கேட் பண்ணுங்க. அததான் நம்ம வந்து நார்த் ஸ்டார் அப்படின்னு சொல்றோம். அந்த நார்த் ஸ்டார் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அது செஃபைட் வேரியபிள் ஸ்டார். நீங்க வந்து ஒரு 1 மாசம் ட்ராக் பண்ணுங்க அந்த ஸ்டார. பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கும். ஒரு பாயிண்ட்ல வந்து டிம் ஆயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் பிரைட் ஆயிடும். இந்த சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கும். ஒரே மாசத்துல பல தடவ நடக்கும். ஸோ இதுதான் வந்து செஃபைட் வேரியபிள் ஸ்டார். நம்ம அந்த நார்த் ஸ்டார் தான் வந்து அந்த எர்த்தோட மேக்னெட்டிக் நார்த்ல இருக்கிறதுனால அது நம்ம நார்த் ஸ்டார் அப்படின்னு சொல்றோம். அத வச்சு தான் வந்து நம்ம ஏர்லி எக்ஸ்ப்ளோரர்ஸ்லாம் வந்து டைரக்ஷன கண்டுபிடிப்பாங்க. அந்த செஃபைட் வேரியபிள் ஸ்டார் அதாவது போலாரிஸ வந்து வச்சு தான் நம்ம நார்த்ல இருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. ஸோ அது ஒரு உதாரணம். ஸோ அந்த அந்த மாரி வந்து எல்லா கேலக்ஸிலயும் வந்து செஃபைட் வேரியபிள் ஸ்டார் இருக்கு. ஆனா அந்த டைம்ல வந்து எல்லாமே வந்து பார்க்குற எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் வந்து மில்கி வே கேலக்ஸிக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. இப்போ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த வேரியபிளோட அந்த பல்சேட்டிங் பிஹேவியர் ஏன்னா எப்படி வந்து அது பிரைட்னஸ் வருது, கம்மியாகுது. இத வந்து அவங்க வந்து மேப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ அவங்க பண்ண ஒரு விஷயம் வந்து என்னன்னா, அவங்க வந்து இது எல்லாமே வந்து நம்ம கன்சியூம் பண்ற டயகிராம்ல போட்டாங்க. அதான் ஒரு சார்ட்ல போட்டாங்க. அவங்க கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, இப்போ பிரைட்னஸ் அதிகமா இருந்தது அப்படின்னா, அந்த பிரைட்னஸோட டியூரேஷன் அதாவது டைம் வந்து ஜாஸ்தி. பிரைட்னஸ் வந்து கம்மியா இருந்ததுன்னா, அந்த பிரைட்னஸோட டைம் வந்து கம்மி. அப்படிங்கிறது ஒரு ஸ்டார் வச்சு மேப் பண்ணாங்க. இந்த சார்ட் வந்து அவங்க போட்டது வந்து என்னன்னா, ஒவ்வொரு செஃபைட் வேரியபிள்ஸ் வச்சு அதோட பிரைட்னஸோட டியூரேஷன அவங்க மேப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட கிராஃப்ல வந்து ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல வந்து பிரைட்னஸ் ஜாஸ்தியா இருந்ததுன்னா, டைம் பீரியட் வந்து ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன வந்து அவங்க டாக்குமெண்ட் பண்ணி, பல ஆயிரக்கணக்கான செஃபைட் வேரியபிள் ஸ்டார்ஸ வந்து ஃபுல்லா வந்து டாக்குமெண்ட் பண்ணிட்டாங்க. ஹென்ரிட்டா லெவிட் வந்து அவங்க ஃபுல் லைஃப் டெடிகேட் பண்ணாங்க. இந்த இருக்கிற எல்லா செஃபைட் வேரியபிள் ஸ்டாரையும் கண்டுபிடிச்சு, அப்போ மில்கி வே கேலக்ஸில தான் இருக்குன்ற ஒரு அசம்ப்ஷன கண்டுபிடிச்சு, அவங்க வந்து எல்லாத்தையும் சார்ட் பண்ணி, மேப் பண்ணி போட்டாங்க. இது வந்து ஆக்ஷன்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க வந்து எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்களுக்கே தெரியாது இது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு வேலை அப்படின்றது அவங்களுக்கும் தெரியாது. ஹபிள் வந்தாரு. ஹபிள் வந்துட்டு தான் வந்து இந்த டேட்டாவ யூஸ் பண்ணி ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி வந்து ஒரு தனி கேலக்ஸி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. இப்ப ஹபிள் வந்து எப்படி ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி வந்து வேற கேலக்ஸி அப்படின்னு கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, அந்த ஆண்ட்ரோமேடா கேலக்ஸில இருக்க செஃபைட் வேரியபிள் ஸ்டார் ஒண்ணு லொகேட் பண்ணாரு. அந்த செஃபைட் வேரியபிள் ஸ்டார்ல இருக்கிற அந்த லுமினாசிட்டி அதாவது அந்த பிரைட்னஸ வந்து நம்ம எர்த்ல இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த பிரைட்னஸ வந்து அவர் கால்குலேட் பண்ணாரு. பண்ணிட்டு இத வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன்ல வந்து போட்டாரு. அந்த மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன் வந்து நம்ம சாதாரணமா எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுவோம். என்னன்னா, உங்களுக்கு வந்து 2 விஷயம் வேணும். உங்களுக்கு வந்து நம்ம அப்சர்வரா இருந்து பார்க்கும்போது என்ன பிரைட்னஸ் இருக்கு, அந்த மேக்னிட்யூடு. அப்புறம் ஒரிஜினலா அந்த ஸ்டார் பக்கத்திலேயே, அந்த ஆப்ஜெக்ட் பக்கத்திலேயே இருந்தா எவ்வளோ பிரைட்னஸ், அந்த வேல்யூ நம்மளுக்கு வந்து தெரியணும். ஸோ இது 2ம் தெரிஞ்சா வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குன்றது அது ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலால போட்டுடலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் குடுக்குறேன். இப்போ நீங்க கடைக்கு போயிட்டு ஒரு பல்ப் வாங்குறீங்க. 100 வாட்ஸ் பல்ப் நீங்க வாங்குறீங்க. இப்ப அதுல போட்டிருக்கும். லுமினாசிட்டி இல்லன்னா பிரைட்னஸ் வந்து இவ்ளோ அப்படின்றது ஒரு நம்பர் வந்து குடுத்திருப்பாங்க. இப்ப அந்த நம்பர் வந்து எப்ப வேலிட்னா, நீங்க அந்த பல்புக்கு பக்கத்துல இருந்தா தான் வேலிட். இதே பல்ப வந்து நீங்க 1 கிலோமீட்டர் தள்ளி நீங்க வச்சுட்டு நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லுமினாசிட்டி வந்து அது வேலிட் கிடையாது. என்னன்னா அது அந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து அந்த பல்ப் வந்து பக்கத்துல இருக்கும்போது தான் அது 100% ஸ்பெசிஃபிகேஷன். நீங்க வந்து தூரமா நின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்க அப்சர்வர் ஆங்கிள்ல இருந்து பார்த்தீங்கன்னா, அந்த லுமினாசிட்டி வந்து வேரியபிள் வந்து மாறிடும். ஸோ இப்போ வந்து இந்த 2 வச்சு ஃபார்முலால போட்டோம் அப்படின்னா, நீங்க நின்ன இடத்துல இருந்து அந்த பல்ப் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களால வந்து கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா, நம்மளுக்கு என்ன தெரியும், பல்பு நம்ம வாங்கும்போது எவ்வளோ லுமினாசிட்டி நம்மளுக்கு தெரியும். நம்ம நின்னு பார்த்த இடத்துல வந்து லுமினாசிட்டி வந்து நம்ம மெஷர் பண்ண முடியும். அது எப்படி மெஷர் பண்றது? ஏன்னா பல்ப்ல இருந்து வரது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் வந்து நம்ம கிட்ட வரும்போது எவ்வளோ எனர்ஜி இருக்கு அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிரும். நம்ம கிட்ட ரீச் ஆகும்போது எவ்வளோ வந்து லுமினாசிட்டி இருக்கு, அதாவது பிரைட்னஸ் இருக்குன்றது நம்ம அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வச்சு அதனுடைய எனர்ஜி லெவல் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இது 2த்தையும் ஃபார்முலா போட்டு நம்ம டிஸ்டன்ஸ வந்து பார்க்க முடியும். இத தான் வந்து ஹபிள் பண்ணாரு. ஹபிள் என்ன பண்ணாருன்னா, அந்த செஃபைட் வேரியபிள் ஸ்டார்ல வந்து அவரு இங்க உட்கார்ந்துட்டே வந்து அந்த ஸ்டாரோட பிரைட்னஸ் வந்து கால்குலேட் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டார் வந்து எவ்வளோ பிரைட்னஸ் இருக்கும், அது நம்ம பக்கத்துல போய் நின்னோம் அப்படின்னா, அத கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம ஹென்ரிட்டா லெவிட் அந்த சார்ட் எடுத்தாரு.
சார்ட் எடுத்து ஹபிள் வந்து என்ன பண்ணாரு, அவர் பார்த்த பிரைட்னஸும் நம்ம ஹென்ரிட்டா லெவிட் இருக்கிற சார்ட்டும் வச்சு அவர் மேட்ச் பண்ணாரு. இந்த பிரைட்னஸ்ல வந்து ஒரிஜினல் பிரைட்னஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு வந்து ஒரிஜினல் பிரைட்னஸ் வந்து கிடைச்சிச்சு. அந்த 2 வேல்யூ வச்சு அவரால வந்து டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ண முடிஞ்சது அந்த ஃபார்முலா வச்சு. இப்போ அந்த ஃபார்முலால போட்ட உடனே ஹபிள் வந்து ஷாக் ஆயிட்டார். என்னன்னா அந்த செஃபைட் வேரியபிள் ஸ்டார் வந்து 2.5 மில்லியன் லைட் இயர்ஸ் தாண்டி இருந்தது. அப்பனா நம்ம மில்கி வே கேலக்சியோட டயமீட்டர் எல்லாருக்கும் தெரியும் அந்த டைம்ல. 1,00,000 லைட் இயர்ஸ், 100,000 லைட் இயர்ஸ் தான் வந்து தெரியும் ஒரு காமன் நாலேஜ். அப்போ இது 2.5 மில்லியன் லைட் இயர்ஸ்னா அப்போ மில்கி வே கேலக்சிலே அந்த ஸ்டார் கிடையாது. அப்போ நம்ம பார்க்கறது வந்து ஒரு புது கேலக்சி. அப்பனா அது வந்து வேற கேலக்சியா இருக்கிறதுனால அப்பதான் வந்து ஆண்ட்ரோமேடா அப்படின்னு வந்து பேர் வச்சாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கண்டுபிடிச்சது. நம்ம மில்கி வே கேலக்சி வந்து ஒரு கேலக்சி, ஆயிரக்கணக்கான கேலக்சில அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹபிள் தான் வந்து அதை வந்து கண்டுபிடிச்சது. ஸோ இப்போ இந்த செஃபைட் வேரியபிள் வச்சு இதே மெக்கானிசம் வந்து நீங்க இதை தாண்டி இருக்கிற கேலக்சிஸ்ல வந்து நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது அந்த கேலக்சில ஒரு செஃபைட் வேரியபிள் ஸ்டார் இருக்கா அப்படின்றது தான். அந்த செஃபைட் வேரியபிள் ஸ்டார் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் வச்சு நீங்களோட லுமினாசிட்டி அந்த ஹென்ரிட்டா லெவிட் கொடுத்த அந்த சார்ட் வச்சு கம்பேர் பண்ணி உங்களோட அப்சர்வர்ல இருந்து இருக்கிற அந்த பிரைட்னஸும் அந்த ஒரிஜினலா இருக்கிற பிரைட்னஸும் கண்டுபிடிச்சு டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து 20 மில்லியன் லைட் இயர்ஸ் தாண்டி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வரைக்கும் வந்து இப்போ வந்து ஓரளவு வந்து சொல்ல முடியும். இது அக்யூரேட் கிடையாது, ஆனால் ஓரளவு வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து சொல்ல முடியும் இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு. அதுக்கு தாண்டி இருக்கிறது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு 3வது மெத்தடுக்கு நம்ம போகணும். 20 மில்லியன் லைட் இயர்ஸ் தாண்டி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப மக்களா இருக்கும். அதனால வந்து ஒரு செஃபைட் வேரியபிள் ஸ்டார்ல நீங்க இங்க உட்காந்து அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியான பிரைட்னஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதனால வந்து என்னன்னா அதுக்கு ஒரு லிமிடேஷன் வந்துச்சு. இப்போ இந்த லிமிடேஷனை எப்படி கிராஸ் பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது என்னன்னா இன்னொரு மெக்கானிசம் வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த மெக்கானிசம் வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது அப்படின்னா அது ஒரு பிரைட்னஸ் தான். ஸோ சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் என்ன, ஒரு ஸ்டார் வந்து சாகுதுன்னு வச்சுங்களேன், அது சாகிறதுக்கு முன்னாடி நல்லா பளிர்னு லைட் அடிக்கும். அதுக்கப்புறம் செத்து போயிடும் அந்த ஸ்டார். ஸோ அது நெபுலா ஆயிடும். இப்போ என்னன்னா அந்த சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன்ஸ் வந்து கேலக்சியில் வந்து அங்கங்கே நடக்கும். இப்போ அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோஷன்ஸ் நடக்கும்போது அந்த பிரைட்னஸ் வந்து நம்ம அந்த செஃபைட் வேரியபிள் ஸ்டாரோட ஜாஸ்தியாக இருக்கும் அந்த பிரைட்னஸ். ஸோ இப்போ அது வந்து ஒரு ரிலையபிள் என்டிட்டியாக வச்சு இதே டெக்னிக் தான் நம்ம வந்து முதல்ல செஃபைட் வேரியபிள் ஸ்டார்ஸ் வச்சு நம்ம மெஷர் பண்ணுறது. இப்போ இந்த 20 மில்லியன் லைட் இயர்ஸ் தாண்டி இருக்குது நம்ம ஒரு சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷனுக்காக வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணால் அந்த கேலக்சியில் வந்து நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்றது இதே மெத்தட் வச்சு நம்மளால கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது வந்து 3வது மெத்தட். இப்போ நம்ம ரீகேப் பண்ணுவோம். இப்போ ஒரு ஸ்டார் எங்கே இருக்குது இல்லை ஒரு கேலக்சி எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து 3 மெத்தட் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ரொம்ப ஈஸி. அது வந்து ஒரு ட்ரிக்னாமெட்ரி வச்சு நம்ம சால்வ் பண்ணுறோம். ஆனால் அந்த லிமிடேஷன்ஸ் வந்து ஒரு 100 லைட் இயர்ஸ் வரைக்கும் தான் போக முடியுது. அதுக்கப்புறம் ஹென்ரிட்டா லெவிட் கண்டுபிடிச்ச அந்த செஃபைட் வேரியபிள்ஸ் அந்த சார்ட்டை யூஸ் பண்ணி ஹபிள் வந்து நான் வந்து ஒரு செகண்ட் மெத்தட் வந்து டிவைஸ் பண்ணார் எப்படி வந்து கண்டுபிடிக்குது அப்படின்னு. அவரால் வந்து நமக்கு வந்து ஆண்ட்ரோமேடா கேலக்சி வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சது. இப்போ அதை வச்சு நம்ம 20 மில்லியன் லைட் இயர்ஸ்குள்ள இருக்கிறதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து லொக்கேட் பண்ணிட முடியும் அந்த கால்குலேஷன்ஸ் வச்சு. இப்போ அதை தாண்டி வந்து நம்ம சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன்ஸ் வந்து நம்ம நம்பி ஆகணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கேலக்சி வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு வந்து இது வரைக்கும் தான் நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே ஏதோ சயின்ஸ் இம்ப்ரூவ் ஆனால் வேற ஏதாவது மெக்கானிசம் வந்து கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நீங்கள் கெயின் பண்ண நாலேஜ் வச்சு ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம செஃபைட் வேரியபிள் ஸ்டார் இருந்தால் மட்டும் தான் வந்து அதை வச்சு நம்ம ரெஃபரன்ஸாக வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இல்லை சூப்பர் நோவா இருக்கணும், இல்லை நம்ம வந்து 100 லைட் இயர்ஸ்குள்ளார இருக்கணும். இந்த கிரைட்டீரியாவில் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியுது. இப்போ இப்படி வச்சுங்க, நீங்கள் வந்து ஒரு கேலக்சியை பார்க்குறீங்க, அங்கே வந்து ஒரு செஃபைட் வேரியபிள் ஸ்டாரும் கிடையாது, ஆனால் அது வந்து ஒரு கேலக்சி தான். இப்போ வந்து எப்படி வந்து நீங்கள் மெஷர் பண்ணுவீங்க? அங்கே வந்து சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் நடக்கல, செஃபைட் வேரியபிளும் இல்லை, அது 100 லைட் இயர் தாண்டி இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு கேலக்சி வந்து நீங்கள் டெலஸ்கோப்பில் பார்க்குறீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது உங்களுக்கு ஆன்சர் செஞ்சதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. இது ஒரு சூப்பர் கான்வர்சேஷன். சரி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து குழப்பாமல் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் எப்படி வந்து நம்ம வந்து டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு. ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் வந்து இந்த சேனல் பற்றி சொல்லுங்கள். அவங்களும் வந்து எல்லா நாலேஜும் வந்து கெயின் பண்ணிக்கிட்டோம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.